வணக்கம் மக்களே, வெல்கம் டு எஃப்டி பஸ் வித் மோஹி. ஸோ இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய தமிழ் திரைப்படங்கள் வருது. அந்த படத்தினுடைய விமர்சனம் எல்லாமே நம்ம சேனலில் இருக்கும். அதை மறக்காமல் செக் அவுட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு தமிழ் சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவியாக ரிலீஸ் ஆகிருக்க சென்னை ஃபைல்ஸ் முதல் பக்கம் படத்தினுடைய விமர்சனம் தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை இயக்குகிறார் அனீஸ் அசரஃப் அவர்கள். அண்ட் இந்த படத்தினுடைய டீட்டெயில் விமர்சனத்துக்கு போகிற முன்னாடி இந்த ரிவ்யூ ஆனது உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க நாம விமர்சனத்துக்கு போவோம். முதல் பக்கம் இந்த படத்தினுடைய கதை சுருக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தினுடைய ஹீரோவான வெற்றி அவருடைய அப்பா வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய க்ரைம் நாவல்கள் எழுதக்கூடிய எழுத்தாளர். அவருடைய பிள்ளை வந்து பார்த்திங்கன்னா சென்னைக்கு கூப்பிட்றாங்க. நீங்கள் வாங்க, உங்கள் அப்பாவை பற்றி கொஞ்சம் நிறையா சொல்லுங்கள், நாங்கள் வந்து எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அழைக்கிறாங்க. அங்கே போகும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீரியல் கில்லர் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து கொலையை கொண்டு வராரு. அப்போது வந்து தம்பிராமையை அந்த கேஸை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்போ வந்து தம்பிராமையும் ஹீரோ வந்து ஒரு மீட் பண்ணுற தருவாயாவது மீட் பண்ணிக்கப்புறம் இந்த சைக்கோ கொலைகாரங்களை எப்படி கண்டுபிடிச்சாங்கன்ற கதையை நோக்கி தான் இந்த படம் நகரப்படுது. இந்த படத்தினுடைய பாசிட்டிவ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப மினிமல். பாசிட்டிவ் கூட அது சொல்ல முடியாது. ஓகே அப்படின்ற பார்த்தீங்கன்னா இந்த படத்தினுடைய இந்த இன்வெஸ்டிகேஷன் செக்மெண்ட் கொஞ்சம் நல்லா இருந்தது. இன்வெஸ்டிகேஷன் அது முக்கியமாக அந்த இடம் எப்படி இருந்திருக்கும், ஒரு க்ரைம் நடந்த எப்படி இருக்கும், அதுக்கான டீட்டெயில்ஸ் காட்டுற விதம் அதில் நல்லா இருந்தது. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்வெஸ்டிகேட்டிவ் பார்ட்டை ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லாவே நகர்த்துனாங்க அப்படின்னு மட்டும் சொல்லலாம். மற்றபடி இந்த படம் ஃபுல்லாகவே ஃப்ளாஸ் தான் நிறையா. முக்கியமாக இந்த படத்தினுடைய கதை ஓட்டம் எதை நோக்கி ஓடுது அப்படின்ற ஃபஸ்ட்டு கொஸ்டின் இருந்தது. ஏன்னா படத்தினுடைய கதை சைக்கோ த்ரில்லரை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சிருந்தோம். அதை தாண்டி வேறு விஷயங்கள்லாம் இந்த படத்தில் வருது. முக்கியமாக ஃபஸ்ட்டு 20 நிமிஷம் நம்மளை கதைக்குள்ளே உட்கார வைக்கணும். அந்த விஷயத்தை இந்த படம் சொல்ல தவறிட்டாங்கன்னு சொல்லணும். ஏன்னா படத்தில் எதுக்கு ரெடின் கிங்ஸ்லி வராரு, எதுக்கு அவர் வந்து சாங்க்கு டான்ஸ் ஆடுறாரு, திடீர்னு அவராகவே சொல்லிட்டு போயிடுறாரு. மொத்தமே அந்த 20 நிமிஷம் சீனை எடுத்துகிட்டு ஒரு ரெடின் கிங்ஸ்லி போனக்கப்புறம் தான் அந்த படத்தினுடைய மெயின் கதையே ஆரம்பிக்குது. ஸோ அந்த போர்ஷனே தேவையில்லாத ஒரு போர்ஷன் சொல்லலாம். அதே மாதிரி இந்த படத்தில் வந்து செகண்ட் ஹாஃப் வருது. செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா கண்ணாபின்னான்னு எழுதப்பட்ட ரைட்டிங், அவங்க இஷ்டத்துக்குன்னு எழுதப்பட்ட ரைட்டிங் கூட சொல்லலாம். முக்கியமாக வந்து இந்த படத்தை வந்து 1 இயராக எடிட் பண்ணாங்கன்னாங்க. இப்போ தான் புரியுது எதுக்கு 1 இயராக எடிட் பண்ண கஷ்டம்னு. ஏன்னா படத்தில் அவ்வளோ ஃப்ளாஸ், அவ்வளோ லாஜிக் மிஸ்டேக்ஸ். முக்கியமாக ஷில்பா வந்து அவங்களுடைய கார் ஃபியூல் இல்லாமல் ஸ்டக் ஆகி ஓரமாக நிற்க போகுது. அந்த இடத்துல அவங்க சிரிச்சிட்டு இருப்பாங்க. அது கூட நோட் பண்ணாமல் இந்த எடிட்டிங் டீம் இருக்காங்க. அது ஏன்னு புரியலை. ஸோ இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒயர்லெஸ் ஃபோனு அப்புறம் சொல்லிட்டு நிறைய லாஜிக் மிஸ்டேக்கள் படம் ஃபுல்லாக இருக்குது. அதுமாரி படத்தில் ஒவ்வொரு ஷாட்டும் எந்த ஒரு கண்டினியூட்டி இல்லாத ஒரு ஷார்ட்ஸாக இருக்குது. எல்லாமே கட்டாக இருக்குது. ஸோ ஒரு மேக்கிங் வைஸாகவே படம் வந்து ஒரு அமைச்சரான விஷயத்தை கொடுதுன்னு சொல்லணும். மேக்கிங் லைக் ஸ்க்ரீன் பிளேவாக இருக்கட்டும், ஸ்டோரி டெல்லிங்காக இருக்கட்டும், டெக்னிக்கல் சைடாக இருக்கட்டும், பெருசாக சுவாரஸ்யப்படுத்தவே இல்லை இந்த படம். ஸோ எந்த இடத்துலையுமே படம் வந்து சுவாரஸ்யப்படுத்தாது. முக்கியமாக செகண்ட் ஹாஃபில் வந்து தேவையில்லாத ஆணி அப்படின்னு சொல்கிற மாதிரி படத்தில் வந்து முக்கியமான அந்த சைக்கோ த்ரில்லரை கண்டுபிடிச்சிருவாங்க. அவனை வந்து நடவடிக்கைலாம் எடுப்பாங்க. சரி, அதோட கடை முடிஞ்சுன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போனால் மறுபடியும் உட்கார வச்சு தம்பி இன்னும் படம் முடியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு 25 நிமிஷத்தை ஓட்டுறாங்க. அந்த படத்துக்கு இது தேவையே இல்லாத ஆணின்னு தான் சொல்லி ஆகணும். அந்த சீன் எது கொண்டு வரணும், அதுக்கோட பர்பஸ் என்ன, அந்த பர்பஸ் வச்சு நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற கொஸ்டின் கேட்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த சீன்லாம் பார்த்து பழகின விஷயம் தான். அது நடந்துகிட்டு இருக்குது, அது வேறு விஷயம். பட் அது எதுக்கு இந்த படத்துக்கு தேவையில்லாமல் அப்படின்ற கேள்வி கேட்க தோணுது. படம் ஃபுல்லாகவே ட்ராக் ஆக்குறது, நம்மளை சுவாரஸ்யப்படுத்தாமல் நம்மளை கொண்டு போகிறாங்க. அதுவே இந்த படத்தினுடைய பெரிய மைனஸ் ஆகுது. படத்தில் எந்த ஒரு சீனுமே நம்மளுக்கு வந்து ஞாபகம் வச்சுக்க முடியாது. முக்கியமாக இந்த படத்தில் நடிகர்களாச்சு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கலாம். நடிகரோட பர்ஃபார்மன்ஸும் பெருசாக இந்த படத்தில் எடுபடல. வெற்றி இருக்கட்டும், இல்லை ஷில்பாவாக இருக்கட்டும், தம்பிராமையாக இருக்கட்டும். தம்பிராமையா வந்து ஓவர்டூவாக நடிக்கிறாரு. ரொம்ப மேஜர் சுந்தரராஜனை டாமினேட் பண்ணுறாரு. நிறைய இடங்களில் வந்து அவர் பண்ணுறது நடிப்பு வந்து கொஞ்சம் நம்மளை வந்து ஏன் இவ்வளோ அதிகமாக நடிக்கிறார் அப்படின்னு கேள்வி கேட்க தோணுது. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோ வெற்றியாக இருக்கட்டும், அப்புறம் ஷில்பாவாக இருக்கட்டும், ஒரு மீட்டருக்கு மேலே நடிக்கவே மாட்டாங்க. ரொம்ப செட்டிலுக்கும் கீழே ஒரு வார்த்தை இருந்தால் அப்படி தான் நடிக்கிறாங்க தவிர்த்து. இதுக்கப்புறம் இந்த படத்தில் வில்லன்னு ஒருத்தர் வராரு. பயங்கரமாக பாடி கீடிலாம் வச்சிருக்காரு போல். எனக்கு தெரிஞ்ச ப்ரொடியூசராக இருக்க கூட வாய்ப்பு இருக்குது. என்னோடய உடம்பை ஷோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி 6 பேட்லாம் காட்டணுன்ற மாதிரி வாண்டடாக அந்த சீன்ஸ்லாம் வைக்கப்படுது. இவருக்கு வந்து தனியாக ஸ்லோ மோஷன்ஸ் நிறைய ஷார்ட்ஸ்லாம் காட்டுறாங்க. ஆக்சுவலி இவருக்காக தான் படம் எடுத்திருக்காங்க, ஹீரோக்காக படம் எடுக்கலன்றது நல்லா தெரியுது. ஸோ வில்லனோட கேரக்டரும் சரி பெருசாக எழுதப்படல. ஆக்சுவலி வில்லன் வந்து ஒரு சிச்சுவேஷன் வருது. அந்த சிச்சுவேஷனால தான் இவர் சைக்கோ கில்லர் மாறுறாரு சொல்லப்படுது. சரி, சிச்சுவேஷனை பார்த்தா அந்த சிச்சுவேஷன் ரொம்ப கன்றாவியான சிச்சுவேஷன். ஒரு நல்லவனாக இருந்து கெட்டவனாக மாறினா நம்ம மேலே அவருக்கு ஏதோ ஒரு இறக்கம் வரும். இவர் ஆரம்பத்துலேருந்தே நல்லவன் கிடையாது. ஸோ இவர் மேலே இறக்கம் கிடையாது, ஒன்றுமே பண்ண முடியுது. நீ எப்படியா செத்தா போகுன்ற மாதிரி தான் கேள்வி கேட்க தோணுது. ஸோ ஒரு ரொம்ப அமைச்சரான ஸ்க்ரீன் பிளே, அமைச்சரான மேக்கிங், ஸோ எல்லாமே ஒரு மாதிரி ஒரு கிளீஷேவான ஒரு கிரிஞ்சான ஸ்டோரி டெல்லிங் சொல்லலாம். ஸோ மொத்தத்தில் இந்த படத்தை என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பிலோ ஆவரேஜான படம். ஸோ இந்த படத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 5க்கு 2. ஓகே மக்களே, இந்த ரிவ்யூ பிடிச்சுன்னு நம்புறேன். இந்த ரிவ்யூ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி. ஸ்டே வித் மீ எஃப்டி வித் மோஹி.